Taste the Daily. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்கச் சென்ற நரிக்குறவர் பெண் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூங்கா நகர் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கச் சென்ற நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த குடும்பத்தினரை கும்பல் ஒன்று சரமாரியாக தாக்கியது. இதில் அந்த இனத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு கழுத்து மற்றும் காலில் படுகாயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் புகாரை வாபஸ் வாங்குமாறு நரிக்குறவர் மக்களை தாக்கிய கும்பல் மிரட்டுவதாக சொல்லப்படுகிறது. இதுபோன்ற கொடுமைகளை ஸ்டாலினின் ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்து வரும் நிலையில் அவர்களுக்கு சமூக நீதி பற்றி பேச தகுதியில்லை என மக்கள் விமர்சிக்கின்றனர். அரிசி வாங்க நேரத்தில் கூப்பன்கார் கொடுத்துட்டே இருந்தேன்னா ஒன்றும் சொல்ல இல்லை. கபீர் சொல்லி என் மூஞ்சி அடிச்சுட்டா. கீழே இறங்கிட்டு எனக்கு எதுக்கு அடிச்சு உனக்கு கீழே வந்து தள்ளி விட்டுட்டா. தள்ளி வச்சு காலில் அடிபட்டுட்டு என்ன ஒன்றும் சொல்லாமல் ஏன் அடிக்கணும் எனக்கு. அதை பார்த்தா இப்போ கேஸ் கொடுத்தேன். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை ஊராட்சியில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வூராட்சியில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தரைநிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்வது, குடிநீர் குடங்களை சுமந்து செல்வது மற்றும் துடைப்பம் மூலம் சுத்தப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளில் மாணவர்கள் ஈடுபடுவது போன்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வியிடம் கேட்டபோது அவர் முறையாக பதில் அளிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்கள் தூய்மை பணிகளில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் இதன் மூலம் அவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் சாடியுள்ளனர்.